ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதில் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, யார் இவர் சீரிஸோடைய செகண்ட் எபிசோடில் இருக்கும். அட்டாக் ஆன் டைட்டனோட செகண்ட் ஹீரோன்னு கூட இவர் சொல்லலாம். ஸோ அதாவது லீவை ஆக்ரமேனை பற்றி நம்ம இதில் பார்க்குறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஸ்டார்டிங் வித் இவரோட ஆரிஜினே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். லைக் இவர் வந்துட்டு இந்த ரெட் ஏரியா மாதிரியான இடத்துல தான் வந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்காரு. ஸோ இவரோட அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு டிசீஸ் வந்து பார்த்தீங்கன்னா செத்து போயிடுறாங்க. ஸோ அவங்க அம்மா செத்து போனதுக்கப்புறமா இவர் வந்துட்டு இந்த ஸ்ட்ரீட் ஃபைட்டெல்லாம் கலந்துக்கிட்டு அங்கே வந்துட்டு சண்டை போட்டு தான் வந்துட்டு உயிர் பொழைச்சிட்டு இருக்காரு. அப்படி பொழைக்கும்போது ஒரு நாள் தான் நம்ம கேப்டன் எர்வினை பார்த்தீங்கன்னா பார்த்தோன்னே நம்ம எர்வினுக்கு வந்துட்டு இவர் கொஞ்சம் பிடிச்சி போயிருது நம்ம லீவையை. ஸோ நம்ம வந்துட்டு இவரை குரூப் கூப்பிட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி, நீ வந்துட்டு இந்த டைட்டன்லாம் கொல்லணும், நீ கண்டிப்பாக என் கூட வந்துட்டு சேரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ஆக்ரமனுக்கும் வந்துட்டு வேறு வழி தெரியாமல் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துடுறாரு. ஸோ இந்த ஆக்ரமன் அப்படிங்கிற விஷயமே வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான விஷயம் தான். ஸோ அதுக்கு நான் வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக வீடியோ என்ன போடுறவங்களுக்கு என்ன கமெண்ட்ஸில் கேளுங்க. அது வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான க்ரூ தான். ஸோ லீவைக்கு வந்துட்டு அவரோட ஆக்ரமன் அவருக்கு எப்படி தெரிய வந்துச்சுன்னா, அவரோட மாமா அதாவது கென்னி ஆக்ரமன் சொல்லி தான் வந்துட்டு அவருக்கு தெரிய வந்திருக்கும். ஸோ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவர் அங்கே போய் சேர்ந்த உடனே எல்லாருமே அங்கே இருக்க எல்லாருமே இவர் வந்துட்டு கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பிகாஸ் அட்டாக் ஆன் டைட்டன் மொத்த ஃப்ரான்ச்சைஸிலும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இவர் தான் வந்துட்டு ரொம்ப குள்ளமானவர் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட இவருடைய ஹைட் வந்துட்டு நம்ம யாரான விடவே வந்துட்டு ரொம்ப குட்டியாக தான் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸ்டார்டிங்கில் நம்ம எங்கே போனாலுமே வந்துட்டு எல்லாருமே கிண்டல் பண்ண ஆரம்பிப்பாங்களே, அது மாதிரி தான் வந்துட்டு இவருமே கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இவங்களையுமே. ஸோ அப்படி அதுக்கப்புறமா தான் நம்ம ஆக்ரமேன் வந்துட்டு என்ன முடிவு பண்ணுறாரு அப்படின்னா, நான் எப்படியாவது இவங்களை வந்துட்டு நான் முன்னுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து அவன் வந்துட்டு சம்பவம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. டைட்டன்ஸில் போட்டு தள்ள ஆரம்பிக்கிறாரு. கிட்டத்தட்ட இந்த அட்டாக் ஆன் டைட்டன் ஃப்ரான்ச்சைஸில் ஆன் ஸ்க்ரீன் வந்துட்டு 40 டைட்டனுக்கு மேலே கொண்டிருக்காரு. பட் எதுவுமே தெரியாமல் வந்துட்டு யாருக்கு தெரியும், இவர் வந்துட்டு ஒரு 60 டைட்டன் 70 டைட்டனுக்கு மேலே கொண்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டுடியோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு சொல்கிறாங்க. அண்ட் இவருடைய ஏஜுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப மறைக்கப்பட்டதாக தான் இருக்குது. ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இவரை வந்துட்டு இவரோட 20s வந்துட்டு இருக்காரா. ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் வந்துட்டு 25 இயர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதே இவரோட ரைட்டர் கிட்ட போய் கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவரே வந்துட்டு ஒரு மாதிரி மழுப்புற மாதிரி தான் சொல்கிறாரு. இவர் வந்துட்டு இவருடைய டெஸ்ட் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் மனுஷனை பார்த்தா அப்படி தெரியவே இல்லை. கிட்டத்தட்ட 60 டைட்டலுக்கு மேலே வந்துட்டு போட்டு தள்ளியிருக்காரு. கண்டிப்பாக 30 வயசு இருக்காது அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. உங்களுக்கு இவரோட ஏஜ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா அனிமே ஃப்ரான்ச்சைஸில் மெயின் ஹீரோவை தாண்டியுமே ரொம்ப ஃபேமஸாக இருக்க ஒரு சில கேரக்டர்ஸ் இருக்கும். கண்டிப்பாக அந்த லிஸ்ட்டில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இவர் தான் வந்துட்டு டாப் லிஸ்ட்டில் வைக்காரு. ஸோ எரன் ஏகர் 3 சீசனில் வந்துட்டு எரன் ஏகர் இருக்காரு அப்படின்னு நிறைய பேருக்கு வந்துட்டு தெரியாது. அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த அட்டாக் ஆன் டைட்டன் மொத்த ஃப்ரான்ச்சைஸுமே மூவ் பண்ணி கொண்டு போனது நம்ம லீவை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். உலகம் பூரா இவருக்கே வந்துட்டு தனியாக ஒரு ஃபேன்ஸ் பட்டாளமே இருக்குன்னு கூட சொல்லலாம். அண்ட் இது கொஞ்சம் ஒரு வியர்டான ஃபேக்ட்னு தான் சொல்லலாம். என்னென்னா நம்ம லீவை ஆக்ரமேன் வந்துட்டு இந்தளவுக்கு காமன் சைலண்ட்டாக இருக்கார்ல, இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு போய் கேட்கும்போது, நம்ம லீவை வந்துட்டு எப்பயுமே 2லேருந்து 3 மணி நேரக்குள்ளே தான் தூங்குவாராமா. அதுக்கு மேலே வந்துட்டு அவர் தூங்கவே மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டுட்டு பல ஃபேன்ஸ் வந்துட்டு என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, நானும் வந்துட்டு 2லேருந்து 3 மணி நேரம் இனிமேல் தூங்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு லீவை ஃபாலோவர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கேன். இது ஜஸ்ட் அனிமேஷன் கேரக்டர் தான். நீங்களும் இது மாதிரிலாம் பார்த்துட்டு 2லேருந்து 3 மணி நேரம்லாம் தூங்காதீங்க. கொஞ்சம் நல்லா ஸ்லீப்பிங் எடுத்துக்கோங்க. அண்ட் இது போக பார்த்தீங்கன்னா நம்ம லீவை ஆக்ரமேனுக்கு க்ளீன் பண்ணுறது ரொம்பவே பிடிக்குமாமா. ஏன்னா அவர் வந்துட்டு அவர் பாஸ்டில் வாழ்ந்துட்டு இருந்த வாழ்க்கை வந்துட்டு ரொம்பவே அழுக்கு நிறைஞ்ச இடத்துல தான் வந்துட்டு குப்பை கூடத்தில் தான் வந்துட்டு அவர் வாழ்ந்துட்டு இருந்தாராம். ஸோ இதுக்கப்புறமா நான் வாழ போகிற இடம் வந்துட்டு ரொம்ப க்ளீனாக இருக்கணும் அப்படின்னு அவர் வந்துட்டு அப்பயே முடிவெடுத்துட்டார். ஸோ அதனால் அவர் எங்கே போனாலுமே வந்துட்டு அந்த இடத்த சுத்தமாக வச்சுக்கணும்னு சொல்லியிருப்பாராம். முக்கியமான விஷயம் வந்துட்டு நம்ம லீவை ஆக்ரமேனை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் க்ளீனர் அப்படின்னா நம்ம அது எரன் ஏகர் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் எப்பயுமே சொல்லுவாராம். நம்ம லீவை என்ன நினைச்சாரோ இல்லையோ, பட் இப்போது நம்ம எரன் ஏகர் கிட்டத்தட்ட ஒரு 80% ஆஃப் மக்களை வந்துட்டு க்ளீன் பண்ணி ரம்பிளிங்கிற பேரில் வந்துட்டு க்ளீன் பண்ணி முடிச்சு விட்டாப்புல. அண்ட் இது போக பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு க்ரூவை பற்றி பேசும்போது நம்ம லீவை வந்துட்டு ஒரு சில பேர் தான் நம்ம வந்துட்டு ரொம்ப நம்புவாராமா. ஸோ அவர் சகஜமாக பழகிறதே பார்த்தீங்கன்னா அவர் க்ரூலேயே வந்துட்டு எர்வின் கிட்டையும் ஹாஞ்சி கிட்டையும் தான் வந்துட்டு அவர் ரொம்ப சகஜமாக பண்ணிட்டு பழகவே செய்வார். அவர் யாரையும் அந்தளவுக்கு சீக்கிரமாக ட்ரஸ்ட் பண்ணவும் மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியுமே சொல்கிறாங்க. அண்ட் இந்த ஆக்ரமேன் க்ரூவை பற்றி நம்ம ஷார்ட்டாக சின்ன விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னா, இப்போதைக்கு வந்துட்டு அந்த க்ரூலையே எக்ஸிஸ்டன்ஸாக இருக்கிறது நம்ம லீவ் ஆக்ரமேனும் நம்ம மீக்கஸ் ஆக்ரமேனும் தான். ஸோ அந்த க்ரூ அப்படிங்கிறது பழைய அந்த ராஜாக்கள் காலகட்டத்திலலாம் மிகப்பெரிய அளவில் வந்துட்டு இருந்தது. பட் இங்கே வந்துட்டு இந்த பேரடைஸ் ஐலாண்ட் அப்படிங்கிற மாதிரி உருவானதுக்கப்புறமா அந்த க்ரூலுக்கு எல்லாருமே வந்துட்டு விலகி போக ஆரம்பிச்சிட்டாங்க அந்த க்ரூவை விட்டு. ஸோ அப்படி தள்ளி தான் வந்து இந்த கென்னி ஆக்ரமேன்
நம்ம லீவ் ஆக்ரமேன் அண்ட் மீகசா இவங்க தான் வந்துட்டு கடைசி அந்த எக்ஸிஸ்டன்ஸ்னு சொல்கிறாங்க. பட் நம்ம லீவை மீகசாவும் ஒரே சொந்தக்காரங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. இவங்க வந்துட்டு தனி, மீகசா வந்துட்டு தனி. அண்ட் இதுதான் நம்ம லீவ் ஆக்ரமேனை பற்றி தெரியாத விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இது போக உங்களுக்கு எதாவது ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காம கிட்ட கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி விட்டுருங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷன் தண்டிங்க அப்படின்னா நான் போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். நாளைக்கு நான் உங்களை புது வீடியோவில் பார்க்க வரைக்கும் டாடா பை பை, see you, thanks for watching.